தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். நேற்று 7ஆம் தேதி மார்ச் 7ஆம் தேதி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி நீடாமங்கலம் வட்டாரம் நீடாமங்கலம் பிளாக்கு தேவங்குடி கிராமத்துக்கு அங்கே உள்ள பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து வாக்கு கேட்க போனேன். அப்போ புது தேவங்குடியிலேருந்து பழைய தேவங்குடிக்கு போகிற சாலை எப்படி இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். அதில் 3 பிரச்சனைகளை நான் பார்த்தேன். முதல்ல நான் பார்த்தது ஒரு மிகப்பெரிய பள்ளம் சாலையின் குறுக்க இருக்குது. அது அந்த பக்கம் ஓடுற ஒரு வாய்க்கால் அந்த குளத்துக்கு போய் அந்த பள்ளத்துக்கு கீழே கிடக்குது. அது மிகப்பெரிய பள்ளமாக இருக்குது. அதை அடுத்து பார்த்தோன்னா இன்னொரு இடத்துல சாலை வளைஞ்சு போகுது. அந்த வளைவின் ஒரு புறம் வாய்க்கால் ஓரமாக மிகப்பெரிய பள்ளம் இருக்குது. அங்கே 4 சக்கர வாகனங்கள்லாம் திருப்பி போகும்போது கவிழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு பாலம், அந்த பாலத்தோட அடிப்புறத்தை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். அது பூரா அரித்து இரும்பு கம்பிகள் தான் தெரியுது. இது எப்போ இந்த பாலம் ஒரு கனமான வாகனம் போகும்போது அது உடைஞ்சி விழுகின்ற அபாயம் இருக்குது. இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த ஊர் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நோயாளியை அழைச்சிட்டு போகிறதுக்கான அவசர ஊர்தி அந்த பள்ளத்துக்கு முன்னாடியே நின்றுக்குது, அதை தாண்டி சாலையில் வர முடியல, அந்த நோயாளிகளை அழைச்சிட்டு போகிறது எங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சாலையை விரைவில் நீடாமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் கவனத்தில் கொண்டு சரி செய்து கொடுக்கணுன்னு ஊர் மக்கள் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.